அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். டிட்வா சூறாவளி பாதிப்பு 50,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை குறித்த தகவல் வெளியானது. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் 2 வாகனங்கள் மோதி விபத்து. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் ஒரே நாளில் 524 பேர் கைது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரப்போகும் வேலை நிறுத்தம். வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் நாளைய தினம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. தென்னிலங்கையில் கணவன் காதலி மீது கொடூர தாக்குதல். யாழ் சுழிபுரத்தில் உள்ள ராணுவ முகாமிலிருந்து வெளியேறிய ராணுவம். ஹப்புத்தளையில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 6 பேர் வைத்தியசாலையில். அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. வவுனியாவில் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பி சென்ற வாகனம். தொடர்பான விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றம், இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை முறையான முகாமைத்துவத்துடன் அந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவிற்கு அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்போது 70% வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் மொத்தம் 15,685 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 10,912 குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருந்ததுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் கார் மற்றும் சிறிய ரக லொரி மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து கொட்டகலை பிரதேச சபைக்கு அருகில் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கடுவளி பகுதியிலிருந்து நுவரெலியா நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த காரும் கொட்டகலை பகுதியிலிருந்து ஹட்டன் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த லொரியும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் லொரி சாரதிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் கார் சாரதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 524 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 30,236 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் 17 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்தோடு கைது செய்யப்பட்ட பிறப்பிக்க பிடியாணிகளுக்கு அமைய 256 பேரும், திறந்த பிடியாணிகளுக்கு அமைய 200 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மருத்துவமனைகள் மற்றும் துணை பிரதான மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த வேலை நிறுத்தம் செயல்படுத்தப்படுவதாக சங்கத்தின் தலைவர் சிறப்பு மருத்துவர் சஞ்சய தென்னகோன் தெரிவித்தார். இருப்பினும் மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைகள் மருத்துவமனைகள், மகப்பேறு மருத்துவமனைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் இந்த வேலை நிறுத்தம் செயல்படுத்தப்படாது என்றும் அவசர சிகிச்சை சேவைகளும் எந்த இடையூறும் இல்லாமல் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் சிறப்பு மருத்துவர் சுட்டிக்காட்டினார். இந்த வேலை நிறுத்தம் திடீர் சூழ்நிலை அல்ல என்றும் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்பட்டதாகவும் சில சந்தர்ப்பங்களில் இந்த கலந்துரையாடல்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் சிறப்பு மருத்துவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சஞ்சய தென்னகோன், நாங்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டோம். 48 மணி நேரம் அதை எடுத்தோம். அதாவது இன்னும் 24 மணி நேரம் இதை தொடர்வோம்.
அனைத்து முக்கிய மருத்துவமனைகளும் துணை பிரதான மருத்துவமனைகளும் இதில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் குழந்தை மருத்துவம், மகப்பேறு, புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய்களை கையாளும் மருத்துவமனைகளை மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது வேலை நிறுத்தம் என்று அழைக்கப்பட்டாலும் இது திடீர் சூழ்நிலை அல்ல. மிக நீண்ட காலமாக எங்கள் கோரிக்கைகளை பற்றி விவாதித்து வருகின்றோம். பெரும்பாலான நேரங்களில் இந்த விவாதங்களில் சேர அரசாங்கம் அதிக விருப்பத்துடன் இல்லை. சில நேரங்களில் எங்களுடன் ஒரு விவாதம் நடத்தப்படவில்லை. இந்த பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நட்பு விவாதத்தை வழங்கியிருந்தால் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்காது. ஆனால் இந்த பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் மிகவும் மூடிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. சுகாதார அமைச்சர் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சில உண்மைகளை திரித்து நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். உண்மை சிதைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்களுடன் விவாதிக்க அதிகபட்ச வாய்ப்பை நாங்கள் கோரியிருந்த போதிலும் எங்களுக்கு மிக குறைந்த வாய்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்னிலங்கையில் திருமணத்திற்கு புறம்பான உறவினை கொண்டிருந்த கணவன் மற்றும் காதலியை தாக்கிய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகை பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரான மனைவி தனது கணவரையும் அவரது காதலியையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய பின்னர் பாதுகை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த கணவனும் அவரது காதலியும் பாதுகை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த இராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறினர். இவ்வாறு வெளியேறிய இராணுவத்தினர் சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளனர். இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்தான கடிதத்தை 513வது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்தார். அதுபோல பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக முகாமிட்டு குடிகொண்டிருந்த இராணுவத்தினர் அராளி பகுதியில் உள்ள இராணுவ முகாமில் மாற்றப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டத்தரிப்பு படை முகாமானது 100 அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலப்பகுதி தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என அறிய முடிகின்றது. ஹப்புத்தளை கிரவனாகம வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து கிரவனாகம வீதியில் ஹல்துமுள்ள சொரகுனே பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. விபத்தில் பேருந்தில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கல்துமுள்ள வைத்தியசாலை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட நிலையில் கைதான மூவருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களுக்கு 1,10,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் அனுமதி வழங்கப்படாத இடத்தில் மண்ணகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு போலீஸ் குழுவினரும் மல்வத்தை விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்தனர். வவுனியாவில் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு வாகனம் ஒன்று தப்பி சென்ற சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா A9 வீதி ஈரப்பெரியகுளம் பகுதியில் வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்டு போக்குவரத்து போலீசாரை வாகனத்தினால் மோதிவிட்டு சிறிய ரக வாகனம் தப்பி சென்றுள்ளது. வாகனத்தில் மோதுண்ட போலீசார் வீதியோரமாக மோட்டார் சைக்கிளுடன் வீழ்ந்துள்ளதுடன் சிறிய காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளார். இது தொடர்பாக வவுனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.